சரி, ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆம், எல்லாருமே கான்சோல் ஆப் வச்சு தான் சொல்லுவாங்க. எனக்கு WPF ரொம்ப பிடிக்கும். நான் WPF வச்சு சொல்றேன். ஸோ யூஸ்வலாக விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் WPFன்னு தேர்ந்தீங்கன்னா வரும். WPFல நிறைய இருக்கும். ஸோ நான் WPF .NET அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். அதுலேயே .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, .NET அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் கூட எடுத்துக்கலாம். ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இந்த .NETக்கும் என்ன வித்தியாசன்றதும் லேட்டராக பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக் செஷன்றதுனால அதை பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ரொம்ப பழைய வெர்ஷனு, நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணோம். இது ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ நம்ம பழைய வெர்ஷன் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதே எடுத்துக்குவோம். ஓகேவா? WPF ஓகே, ஈஸி தான். பேசிக்ன்றதுனால இன்ஃபார்ம் போயிடலாம். ஸோ வின்ஃபார்முக்கும் WPFக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வின்ஃபார்ம் வந்து நீங்கள் எதுவும் கோடாக அடிக்க தேவையில்ல. ஆனால் WPFல நீங்கள் பண்ணுற யூஏ எலமெண்ட் எல்லாமே கோடாக அடிக்கணும். ஸோ இதில் வந்து எதுவுமே கோடாக அடிக்க தேவையில்ல, ட்ராக் அண்ட் ட்ராப் தான். அதுலேயும் ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கும், இதுலேயும் ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கும். பட் ஆனால் இதில் எந்த கோடும் பெருசாக இருக்காது. ஸோ ரொம்ப ஒன்றும் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார்ம் WPF விண்டோஸ் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு எம்டி ஃபார்ம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நிறைய டுட்டோரியலில் வந்து இந்த கான்சோல் ஆப்பை கொடுத்து அதில் வந்து ஏபிசி இல்லை 1 2 3 கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணாமல் ஒரு ஒரு யூஐ ஃபார்மே யூசர் ஃபார்மே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு ரெண்டு நம்பரை வந்து நான் ப்ளஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அது எப்படி பண்ணலாம்? யூசர் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்து கால்குலேட்னு கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு ரிசல்ட் வரும். So அதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுப்பேன். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆகும் வச்சுட்டு, ஸோ இது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு வேல்யூ, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு ரிசல்ட்டாக வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இன்னும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு யூஸருக்கு புரியணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு லேபிள் எடுத்துக்கலாம். இந்த லேபிளில் இதை ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது ப்ளஸ்ஸு ஈக்குவலண்ட்டு, இங்கே ஈக்குவலண்ட்டு போட்டோம். இதெல்லாமே அஸ்தட்டிக் தான், நம்மளுக்கு எதுவுமே ஃபங்க்ஷனாலிட்டியே இல்லை. சும்மா ஒரு சின்னதாக ஒன்று பண்ணுறோம். ஓகேவா? எல்லாம் மூவ் பண்ணி கொஞ்சம் அழகாக சின்னதாக வச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் வந்து ஒரு பட்டனை தட்டினா வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செஷன் வந்து ஒரு ஒரு சியாஷோட பேசிக் செஷன் தான். இதில் வந்து இந்த யூஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதுக்காக ஒரு கவலை வேணும். அதை நம்ம அடுத்தடுத்த செஷனில் கூட பார்த்துக்கலாம். ஆனால் என்னன்னா, ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா எந்த எதையுமே நம்மளால புரிய வைக்க முடியாது.
ஸோ அதுக்காக நான் இந்த விண்டோஸ் ஃபார்ம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பட்டன்னு வச்சுப்போம். அதுக்கு நான் ஒரு நேமும் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டனை ஒரு டபுள் கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு சில விஷயம் நடக்கணும். அதுதான் இப்போ என்னோட விருப்பம். ஸோ நான் இப்போ இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டார்ட்ன்றது நம்ம பண்ற ப்ரோக்ராம்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஓகே, அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் ஒரு கிளிக்கு ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வேல்யூ என்டர் பண்ணலாம். 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். நான் 2 3 கொடுத்தா இதில் 5ன்னு வரணும். ஆனால் வரல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நான் எந்த ப்ரோக்ராமும் எழுதலை இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராமை எழுத பார்ப்போம். ஓகேவா? ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, டபுள் கிளிக் பண்ணதும் இது வந்துடும். இது உள்ளதான் நம்ம எழுத போறோம் அப்படின்ட்டு. ஸோ இது என்னடா டபுள் கிளிக் பண்றோம், இங்க வருது, இதெல்லாம் என்ன, இது எங்கதான் இருக்கும், என்னென்ன ஃபைல் இது, இது ஒரு சின்ன குழப்பமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்ன, இது என்ன நேம் ஸ்பேஸ், இது என்ன சொல்றாங்க, ஏன் இங்கதான் எழுதணும், ஏன் வெளியே எழுதக்கூடாது, அந்த குழப்பம் இருக்கும் இல்லையா, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிட்டு, ஓகேவா, சேவ் பண்ணிட்டு இது எங்கெங்க இருக்கு, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா லொக்கேஷனு, அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர்.